ஒரு நாள் அக்பர் சக்கரவர்த்தி தனது அரசவைக்கு வெளியே நடைபயணம் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது தோட்டத்தில் உள்ள ஒரு மாமரம் நிறைய மாம்பழங்களுடன் காட்சியளித்தது. அந்த மரத்தில் ஒரு கனி கூட இல்லை. சில நாட்களுக்கு முன்புதான் அந்த மரத்தில் நிறைய மாம்பழங்களை பார்த்ததாகவும் அவை அனைத்தும் இப்போது மறைந்து விட்டதாகவும் அக்பர் கவலைப்பட்டார். அவர் உடனடியாக பீர்பாலை வரவழைத்து, பீர்பால், என் தோட்டத்தில் இருந்த அனைத்து மாம்பழங்களும் காணாமல் போயின. யார் திருடினார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். பீர்பால் சற்றே யோசித்துவிட்டு அடுத்த நாள் காலை அரசவைக்கு திருடர்களை அழைத்து வருவதாக கூறினார். அடுத்த நாள் காலை பீர்பால் அரசவைக்கு சில சிறுவர்களை அழைத்து வந்தார். அந்த சிறுவர்கள் அனைவரும் கூண்டில் அடைக்கப்பட்ட சில கிளிகளை தூக்கி கொண்டு வந்தனர். அக்பர் குழப்பமடைந்தார். பீர்பால், திருடர்கள் எங்கே? இந்த கிளிகளை ஏன் கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். பீர்பால் பணிவுடன், மன்னா, இந்த சிறுவர்கள்தான் உங்கள் மாம்பழங்களை திருடினார்கள். ஆனால் இவர்களை தூண்டிவிட்டது இந்த கிளிகள்தான் என்றார். அக்பர் மேலும் குழப்பமடைந்தார். கிளிகள் மாம்பழங்களை திருட தூண்டுமா? இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். பீர்பால் விளக்கினார். மன்னா, இந்த சிறுவர்கள் தினமும் கிளிகளுக்கு மாம்பழம் கொடுத்து பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பழக்கத்தால் கிளிகள் உங்கள் தோட்டத்திலிருந்த மாம்பழங்களை சிறுவர்களுக்காக பறித்து வந்துள்ளன. உண்மையான திருடர்கள் இந்த சிறுவர்கள்தான். ஆனால் இவர்களை தூண்டியதில் கிளிகளுக்கும் பங்கு உண்டு. அவர்கள் மாம்பழங்களை திருடவில்லை என்றாலும் சிறுவர்களுக்கு திருட வழிவகுத்தன. சிறுவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் கிளிகளை வளர்க்கும் ஆசையில் மாம்பழங்களை திருடியதாக கூறினர். அக்பர் சிரித்துக்கொண்டே சிறுவர்களுக்கு கடுமையாக அறிவுரை வழங்கினார். மாம்பழங்களை எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய அவர்களை தனது தோட்டத்தில் பணிபுரியுமாறு உத்தரவிட்டார். நீதி: சில சமயங்களில் குற்றத்தை செய்ய தூண்டும் மறைமுக காரணிகளும் குற்றவாளிகளே. மேலும் ஆசையின் காரணமாக செய்யும் சிறு தவறுகளும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம்.